திமுக குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் உதயகுமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக அம்மா கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை வாக்காளர்கள் நம்புவதாகவும் அதன் அடிப்படையில் தேர்தலை தங்கள் கட்சி சந்திப்பதாகவும் தெரிவித்தார். குறுக்கு வழியில் செல்ல வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களுடைய நல்லாசி பெற்றிருக்கிற அண்ணன் அவர்கள், மக்கள் செல்வர் அவர்கள் இன்றைக்கு தந்திருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதியைத்தான் தங்கள் வாழ்வை வளப்படுத்துகிற வாக்குறுதிகளாக, இந்த பகுதியை வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்கிற வாக்குறுதிகளாக, இந்த தொகுதியை மேம்படுத்துகிற வாக்குறுதிகளாக மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு எந்த விதமான குறுக்கு வழியும் கையாள வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அம்மா அணியினுடைய வேட்பாளருக்கோ தொண்டர்களுக்கோ ஏற்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே தேர்தல் களத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது என்பது இது ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த மக்கள் பார்த்து கொண்டிருப்பது. அவை இந்த குற்றச்சாட்டுகளோ, இந்த பழி சொற்களோ, இந்த அவதூறு பிரச்சாரங்களோ என்றைக்குமே வெற்றி பெறாது.